ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மார்ட் டிஎன்பிசி அகாடமி. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டிசம்பர் மந்தோடது லாஸ்ட்டு 3 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் சொல்கிற எல்லா சஜஷனுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணி பெட்டரான வீடியோ அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஎன்பிசி படிக்கிற அத்தனை பேருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 4, 2025 தமிழ்நாடு செய்திக்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை மக்கள் பிரதிநிதிகளாக நியமிக்கப்பட்ட முதல் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி இந்த நியமனம் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 3631 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் அரசியல் அதிகாரத்தை வழங்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு, சென்னை விஐடி. சமீபத்தில் சென்னை விஐடியில் இதய துடிப்பு மற்றும் இரத்த அழுத்தத்தை அளவிடக்கூடிய மெம்ஸ் சென்சார்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முக்கியமான நியூஸ் தான். அடுத்து, புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் விளையக்கூடிய வேளாண் பொருட்களுக்கு அந்தந்த மாநிலங்களும் அப்ளை பண்ணி அது அந்த மாநிலத்துக்கான புவிசார் குறியீடாக அறிவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில் தூய மல்லி அரிசி தமிழ்நாட்டில் உள்ள கோவை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தில் விளையக்கூடிய அரிசி புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. அதே மாதிரி கவுந்தம்பாடி நாட்டு சர்க்கரையும் புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 9 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, புகார் எண் 104. இது எதுக்கானது அப்படின்னா, முதல்வர் காப்பீட்டின் கீழ் சிகிச்சை அளிக்காத மருத்துவமனை மீது புகார் அளிக்கலாம். காப்பீடு ஸ்கீம் நம்மளுடைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. அது ஆண்டுதோறும் இதுக்காகவே 1500 கோடி நிதி ஒதுக்குறாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி முதல்வர் காப்பீடு செல்லாது, இல்லை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் 104க்கு டயல் பண்ணி புகார் தெரிவிக்கலாம். அடுத்து, 25% இடஒதுக்கீடு. எல்லா தனியார் பள்ளிகளிலுமே ஏழை மாணவர்கள் படிப்பதற்காக 25% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இது சட்டப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன சட்டம் அப்படின்னா, இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE Act 2009 படி கொடுத்தே ஆகணும். இதுக்காகவும் தமிழ்நாடு அரசு பார்த்தோன்னா சுமார் 875 கோடி நிதி ஒதுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு துறை இடஒதுக்கீடாக 4% இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. வாங்க இந்திய செய்திக்குள்ளே போகலாம். பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னா தெலுங்கானா. கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, சமீபத்தில் பட்டியல் சமூகத்தினரை வகைப்படுத்தி இடஒதுக்கீடு அளித்த முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க. தெலுங்கானா. எவ்வளோ % கொடுக்குறாங்க அப்படின்னா, கல்வி மற்றும் அரசு பணிக்காக 15% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, எகுவரின் 2025. இது ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி. இந்தியா மற்றும் மாலத்தீவுக்கு இடையே நடைபெறக்கூடியது. எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னா திருவனந்தபுரம். இதே மாதிரி இந்தியா கூட மற்ற நாடுகள் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சி நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்குது. அது ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்த்துடலாம். மைத்ரி அப்படின்னா இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடக்கக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி. யூத் அபியான் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிறது. ஜெமெக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் நடக்கிறது. சூரிய கிரண் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் நடக்கக்கூடிய கூட்டு இராணுவ பயிற்சி. மாண்டரின் ஆரஞ்சு புவிசார் குறியீடு. மேற்கு வங்கம். ஆல்ரெடி நம்ம புவிசார் குறியீடு பார்த்தோம் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பொருளுக்கு. அதே மாதிரி மாண்டரின் ஆரஞ்சு மேற்கு வங்கம் மாநிலத்துக்கான புவிசார் குறியீடாக கொடுத்துருக்காங்க. பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999 படி தான் இந்த புவிசார் குறியீடு கொடுக்குறாங்க. இதில் ஒரு சின்ன ஜிகே பார்த்துலாம். முதல் புவியியல் குறியீடு எந்த பொருளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, டார்ஜிலிங் தேநீருக்கு தான் கொடுத்துருக்காங்க 2004. நெக்ஸ்ட்டு, புகையிலை பொருட்கள் மீது கலால் வரி. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் மீது கலால் வரி விதிக்கப்படும் மசோதா மக்களவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்கு மக்களவை ஒப்புதலும் அளித்திருக்காங்க. இதன்படி 40% சிறப்பு வரி விதிக்கப்படுகிறது புகையிலை பொருட்கள் மீது. மசோதா தாக்கல் செஞ்சவருங்க யாருன்னு பார்த்தோம்னா நிர்மலா சீதாராமன், நம்மளுடைய அமைச்சர்.
இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4. அதனுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, போருக்கு தயாரானது ஒருங்கிணைந்த தன்னம்பிக்கை. இதுதான் வந்து இந்திய கடற்படை தினத்துக்கான கருப்பொருள். ஓகேங்களா? டிசம்பர் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் எதாவது பெட்டராக வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெட்டராக பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரி ஃபர்தராக உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.